திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயில் 3500 ஆண்டு பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இக்கோயிலை விநாயகரை பற்றி அறியலாம். ஆண்டுதோறும் ஆவணி மாத வளர்பிறையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. திருச்சியை பொறுத்தவரை உச்சிப்பிள்ளையார் கோயில் மிகவும் பிரசித்தம் பெற்றது. ஸ்ரீரங்கம் பெருமாள் இங்கே வருவதற்கு உச்சிப்பிள்ளையார் தான் காரணம் என்கிறது புராணம். இங்கு மாணிக்கம் என்ற சிவ தொண்டர் 1950ஆம் ஆண்டுகளில் விநாயகரை வைத்து வழிபட்டு வந்த நிலையில் அந்த சிலை மாணிக்க விநாயகராக வழிபடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்று திருச்சி மலைக்கோட்டையில் மாணிக்க விநாயகர் உச்சி பிள்ளையாருக்கு 150 கிலோ எடையுள்ள மெகா சைஸ் கொழுக்கட்டை படையலிடப்படுகிறது. மாணிக்க விநாயகர் ஆதி காலத்தில் இங்கே மலைக்கு கீழே இருக்கிற சிறு விநாயகராக தான் ஃபஸ்ட்டு உச்சி பிள்ளையார் தான் நமக்கு முதல்ல தோன்றினவர். அதுக்கு பிறகு தான் மாணிக்க விநாயகர் கீழே வந்ததாக ஐதீகம் கூடப்படுகிறது. இங்கு மாணிக்க விநாயகர் திருச்சுற்றில் பார்த்தீர்கள் என்றால் எல்லா விதமான விநாயகர் பெருமானையும் ஸ்தாபனம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விநாயகர் பெருமானை வணங்கிட்டு மலை மேலே ஏறுவது வழக்கமாக இருந்திருக்கின்றது. எப்பொழுதுமே மலைக்கு கீழே ஒரு சிறு விநாயகர் இருக்கும். அந்த விநாயகர் பெருமானை வணங்கிவிட்டு தான் மலை மேல் செல்வது ஐதீகமாக இருக்கும் எல்லா திருக்கோயிலும். அதுபோல தான் இங்கே வந்தவர் மாணிக்கம் என்ற ஒரு தொண்டர், சிவ தொண்டர் வழிபட்டு இங்கே அவர் மூலயமா ஏற்பட்டு வச்சதுனால மாணிக்க விநாயகர் என்று இன்றளவும் அந்த செவிவெளி செய்தியாக கூறப்படுகின்றது. அதுதான் இங்கே ஐதீகம். மற்றபடி உச்சி பிள்ளையார் தான் நமக்கு ராமர் பட்டாபிஷேகத்துக்கு போது விபீஷணர் இங்கே உச்சி பிள்ளையார் வந்ததா திருக்கதை தெரியும். சிராப்பள்ளி குன்றானது 3500 ஆண்டு காலம் பழமையானதாக கருதப்படுகிறது. பழமையான இக்கோயில் திருஞான சம்பந்தர் அப்பரால் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கிறது. இங்கு விநாயகர் சதுர்த்தி தொடங்கி 13 நாட்கள் விழா கொண்டாடுவது வழக்கமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் செய்தியாளர் சார்லஸ்.